ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செகண்ட் டே. இந்த வீடியோ வந்து செகண்ட் டேவோடது. தேர்ட் டே கூட ட்ரிப்ஸு போட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கையுமே வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுது. எந்த ஒரு பொருளுமே எடுத்தால் கூட அந்தளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, க்ரிப்பாக எடுக்க முடியல. ரொம்ப அப்படியே கை காலெலாம் உதறுது. ஸோ இது போய் இப்போவும் பார்த்தீங்கன்னா வீக்கம் அந்த மாதிரியே தான் இருக்குது. கோலி குண்டு சைஸுக்கு வந்து வீங்கிருச்சு. ஐஸ் ஒருத்தரம் கொடுத்தேன். இப்போது வந்து தேர்ட் டே ஆகிடுச்சு. இப்போது வந்து ஸ்டொமக் பெயின் கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக இல்லை. Oh my God. அதிகமாக பசி எடுக்குது, பட் சாப்பிட முடியல. பார்த்தாக்கா பையன்தான் வந்து ஜூஸ் போட்டு கொண்டாந்து கொடுத்தான். அதுதான் வந்து குடித்தேன். பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிருந்தாங்க அம்மாவும் தம்பியும். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஹாஃப் அமௌண்ட் பே பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டு வந்தாங்க அவங்க. மேபி இங்கேயா அங்கேயா அப்படின்னு இன்னும் டிசைட் பண்ணலை. நாங்கள் தான் செக்கப் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களாம். அதுலேருந்து பயந்துட்டு தம்பி வந்துட்டாப்புல. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப் மாதிரி வைக்கிறாங்களாம். எனக்கு பார்த்திங்கன்னா கஞ்சி, இடியாப்பம், அப்புறமா வந்து இட்லி, இதே தான் 3 வேளைக்கும் 4 நாளைக்கும் சொல்லியிருக்காங்க. மிஞ்சி போனாலும் 1 வீக் கூட சாப்பிடுங்க அப்படின்ட்டு. காலைல பார்த்திங்கன்னா இந்த சேமியா உப்புமா கிளறி இருந்தாங்க. நான் வந்து ராகி போட்டு கஞ்சி தான் வந்து காய்ச்சி குடித்தேன். மதியத்துக்கு வந்து இட்லியும் இல்லை, இடியாப்பமும் இல்லை. ரைஸ்லேயே வந்து கொஞ்சமாக நம்ம இந்த சூப் மட்டும் மேலக்கா தண்ணி மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த சூப் மட்டும் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஏன்னா ரொம்ப வந்து வீக்காக ஃபீல் ஆகுது. என்ன தான் நம்ம ட்ரிப்ஸ் போட்டு குளுக்கோஸ் ஏற்றுனாலும் ஒரு வீக்னஸ் அப்படியே தான் இருக்குது எனக்கு. ஸோ ப்ரெட்டு, பிஸ்கெட் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு பால்லாம் தொடவே கூடாது அப்படின்னு இருக்காங்க ஒரு ஃபியூ டேஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து ஏன்னா பசி கை காலெலாம் வேலைன்னு வருது. மேலே ஏதாவது சாப்பிட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் சாப்பிட முடியல. லிக்விடாக அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பிஸ்கெட் தான் வந்து தண்ணியில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து மத்தியானம் லஞ்சு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தாங்கும். இப்போ எனக்கு பார்த்துட்டு பசங்களும் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டீ பிஸ்கெட் மாதிரி தான் போட்டு கொடுத்தேன். ஏன்னா காலையில் சாப்பிட்லாம் அவங்க. ஏன்னா சேமியா உப்புமா எல்லாமே வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா எனக்கு தம்பிக்கு 2 பேரும் வந்து பத்தியமாக தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேர் சாப்பிடக்குள்ள எங்கள் வீட்லேயும் யாருமே சாப்பிட மாட்டேன்றாங்க. பட் பசங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் காரசாரமாக நான்வெஜ் மாதிரி தான் கேட்குறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி போல் சாப்பிட்டுட்டு அம்மாவையும் வந்து டென்டல் கிட்ட கூப்பிட்டு போனோம். அவங்களுக்கும் வந்து பல்லு வலி கொஞ்சம் ரொம்ப நாளாகவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க டென்டல் கிட்ட போகணும் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால போகிறதுக்கு பயந்துட்டு வீட்டிலே தான் இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஈவினிங் போல் நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அவங்களாலையும் முடியல, எங்கள் 2 பேருக்கு முடியல, பசங்க வேறு இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களால முடியாத பட்சத்துலேயும் அவங்க வந்து சேர்த்துட்ருக்காங்க. கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ எல்லோரும் வந்து எங்களுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. நிறைய பேர் எங்களுக்காகன்னு கிடையாது, நிறைய பேர் வந்து இந்த சீசனில் இப்போ இருக்கிற வெதர் சரியில்லை. ஸோ நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க எங்களை மாதிரியே. அவங்க எல்லாருக்காகவும் வந்து ப்ரே பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.